கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆமென். இருக்கீங்களா? அல்லேலூயா. மிக முக்கியமான இன்னைக்கு ஒரு செய்தி. இந்த வருஷத்தினுடைய தலைப்பு நமக்கு என்னப்பா? ஒரே வார்த்தையில் சொல்லுங்க. தலைப்பு என்னதுங்க? நிரப்பும் ஆண்டு. என்ன ஆண்டுங்க? ஆண்டவர் கொண்டு வந்துட்டார். பார்த்தீங்களா? ஒரு அழியில சொல்லுங்க. நீங்க நிரப்புவான்னு சொல்லிட்டே இருங்க. இந்த வருஷத்துல நீங்க போய் பேங்க்ல அக்கௌண்ட் புக் எடுத்து இப்படி செய்றீங்கன்னா, ஆண்டவரே இந்த பேங்க் அக்கௌண்ட் புக்குக்காக ஜெபிக்கிறேன், இதை நிரப்பும். பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல, பையனுக்கு கல்யாணம் ஆகலைன்னா அந்த பிள்ளையினுடைய போட்டோ எடுத்துங்க. ஆண்டவரே என் மகனுக்கு நல்ல ஒரு பொண்ணை கத்த இந்த வருஷத்துல தந்தைக்காய் ஸ்தோத்திரம். அப்படியே போட்டோ வச்சு ஜெபம் பண்ணு. அடுத்தது, உங்களுக்கு கடன் கட்ட முடியல, எந்த இடத்துல நீங்க கடன் பட்டிருக்கீங்க, எழுதி கொடுத்துருப்பீங்களே, அந்த புக்கு கொடுத்துருப்பாங்களே, ஒருவேளை அந்த இஎம்ஐ கட்டுறதுக்கு ஒருவேளை கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்துட்டு ஆண்டவரே எங்க அக்கௌண்ட்ல நீங்க பணத்தை போடுங்க. நம்புறேன், நான் ஏசப்பாவை நம்புறேன். நீங்க நம்புறீங்களா? நீங்க எந்த அக்கௌண்ட் புக்கை எடுத்து இப்படி ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றீங்களோ அந்த இடத்துல அப்பா இறங்கி வருவாரு. அப்பா இறங்கி வருவாரு. நீங்க நிரப்பம் சொல்ல சொல்ல வருவாரு. உங்க வீட்டை நிரப்பம்னு சொல்லி பாருங்க. சகோதரிகளுக்கு இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன். ஹலோ, ட்ரம்மோ சாக்கோ தூக்கி வெளியே போடாம அந்த காலியான சாக்க அது காலி ஆகிறதுக்கு முன்னாடி சொல்லுங்க, ஆண்டவரே இது அரிசியை நிரப்பும். எண்ணெய் டப்பாவை இந்த மாசத்துல எடுங்க, பாத்திரத்தை எடுங்க, ஆண்டவரே எண்ணெய் நிரம்பட்டும். ஆண்களுக்கு நீங்க எண்ணெய் டப்பாலாம் எடுக்க மாட்டீங்க. நீங்க உங்க கையில் இருக்கிற வண்டியினுடைய சாவி இருக்குல்ல, சாவி எடுத்துட்டு போய் பெட்ரோல் டேங்க் மேல கை வைங்க. ஆண்டவரே இந்த பெட்ரோல் அடிக்கும் கூட காசு இல்லை, ஆண்டவரே இந்த பெட்ரோலை நிரப்பும். சும்மா சொல்லுங்களேன். கார் வச்சிருந்த கார் மேல கை வைங்க, நிரப்பும். பேங்க் அக்கௌண்ட் இந்த வருஷத்துல பணம் வருது இல்லைங்கிறது நீங்க இந்த வருஷத்துல கடன் வாங்கக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணும்னா, இங்க வரும்போது காணிக்கப்பட்டி மேல கை வைக்கணும். அங்கதான் மேட்டரே இருக்கு. எங்க கை வைக்கணும்? அதுதான் ஊற்று. அந்த காணிக்கப்பட்டி மேல கை வச்சு, ஆண்டவரே இதை நிரப்பும். அங்க நிரம்பணும்னா என் கை நிரம்பும். என் கை நிரம்பும் போது அங்க நிரம்பும். அங்க நிரம்புச்சுன்னா நான் தேசத்தை நிரப்புவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா ஆண்டவர் சொன்னது, நீ பழுகி பெருகி பூமியே நிரப்புன்னு சொன்னாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த மாதத்துல கர்த்தர் சில வாக்குத்தத்தமான செய்திகளை கொடுக்க போறாரு. ஆனா 3 நபர்களை குறித்து நான் உங்களோட பேச போறேன். இது ஜனவரியிலிருந்து நான் பேசணும்ட்டே இருந்தேன். ஆனா ஆவியானவர் இன்னைக்கு பேச வச்சிருக்காரு. உங்களுக்கு பாக்கியமான் 3 நபர்கள் எடுத்துக்கலாமா? நம்முடைய 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கலாம். வேகம் எடுங்க. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 3. சீக்கிரம் எடுங்கப்பா. 16ஆம் வசனத்திலிருந்து 16 வாசிங்க. அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம கேட்டுட்டே இருக்கிறோம். ஆனா அந்த ஆண்டவர் சொல்ற வார்த்தை, இந்த காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் சொல்லிட்டே இருக்காரு. கண்டிராத ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவதாக சொன்னாரு. நல்ல கவனமா கேளுங்க. ஆனா அதே சமயத்துல மிக 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 கவனிக்கணும். யாருக்கு நிரப்புவாரு அது வேணும்ல. அவிசுவாசி வீட்டை நிரப்ப மாட்டாரு. நீ அவிசுவாசியா இருந்தா உன் குடம் காலியா தான் இருக்கும். நீ அவிசுவாசியா இருந்தா உன் பேங்க் அக்கௌண்ட் காலியாவே இருக்கும். நீ அவிசுவாசியா இருந்தா 4 ஏடிஎம் கார்டு வச்சிருப்ப, அந்த ஒரு கார்டுல கூட ₹1 இருக்காது. நீ 1000 ரூபாய் எப்ப அந்த முதலமைச்சருடைய 1000 ரூபாய் வரும்னு காத்துட்டு இருப்ப. பொங்கல் வேட்டி சேலைக்காக சண்டை போட்டு நிற்ப. அடுத்தவன் கையை எப்ப எதிர்பார்ப்போம்னா, நான் அவிசுவாசியா இருந்தேன்னா. இருக்கீங்களா? பைபிள் என்ன சொல்லுதுன்னா, யாருடைய வீட்டில் ஆண்டவர் தண்ணீரால் நிரப்புவேன்னு சொன்னார்னா 3 விதமான நபர்களை குறித்து நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்டி தர போறேன். ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் இது. வராதவங்களை குறித்து நான் வருந்துகிறேன். வந்த உங்களுக்கு ரொம்ப கவனமாக கேட்டிங்கன்னா அது புரியும்.
இது சாதாரண மக்கள் கிடையாது. 3 ராஜாக்கள். ஒரு எலிசாங்கிற ஒரு தீர்க்கதரிசியின் இடத்துல போறாங்க. சாதாரண மனுஷன் எலிசாவிட்ட போல. எலிசா ஒரு தீர்க்கதரிசி, எலிசா ஒரு ஊழியக்காரன். ஆனா அந்த ஊழியக்காரட்ட இந்த 3 விதமான ராஜாக்கள் போகும் பொழுது, ஆனா எலிசா ஒரு வார்த்தை சொல்லுவோம் பாருங்களேன். அதை தான் நீங்க பார்க்க போறோம். எடுத்து வாசிச்சு பாருங்க. 1ஆம் வசனம் வாசிங்க. 3:1. 2 ராஜாக்கள் 3:1. யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 18ஆம் வருஷத்தில் ஆகாபின் குமாரனாகிய யோராம் சமரியாவிலே இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 12 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி. நல்லா கவனிங்க. நம்பர் 1 ராஜா யாருங்க? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்ன ராஜா பேர்? ராஜா பேர் சொல்லுங்க. யோராம் ராஜா. அவன் யாருங்க? 2ஆம் வசனத்தை. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். கர்த்தரின் பார்வைக்கு அவன் பொல்லாப்பானதை செய்தான். ஆனாலும் தன் தகப்பனை போலும் தன் தாயை போலும் அல்ல, தன் தகப்பன் பண்ணுவித்த பாகாலின் சிலையை அகற்றி விட்டான். நல்ல கவனிங்க. இந்த தகப்பனை போல அல்ல, தகப்பன் சிலையை அவன் தன் தாயை போலும் அல்ல, தன் தகப்பன் பண்ணுவித்த பாகாலின் சிலையை என்ன செஞ்சிட்டான்? அகற்றி விட்டான். என்றாலும் கைகளை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. இன்னும் இவ்வளவுதான் சத்தமா? அல்லேலூயா. எப்படிங்க? என்ன போட்டிருக்கு? என்ன பாத்தீங்க? என்றாலும். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்கப்பா. ஏன்? அவன் வாழ்க்கையில பாருங்க, தகப்பனுடைய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆனாலும் தன் தகப்பனை போலும் தன் தாயை போலும் அல்ல. இப்ப நீங்க கேட்பீங்க, தகப்பன் யாரும் தெரிஞ்சுக்கணும்ல? இருக்கீங்களா? தகப்பன் யார் தெரியுமா? ஆகாப் ராஜா. அவன் பேர் என்னது? தாய் பேரு என்ன தெரியுமா? ஹலோ, எசபேல். தாய் பேர் என்னதுங்க? 2 பேத்துக்குரிய பிள்ளை தான் இந்த யோராம். கவனிக்கிறீங்களா? இவன் எந்த நாட்டு எதுக்கு ராஜாவா இருக்கானா? இஸ்ரவேலின் ராஜா. நல்லா கவனிக்கணும். கர்த்தரின் பிள்ளைக்கு இவன் ராஜா. ஆனா இவங்க அப்பா யாரு? ஆகாப்பு. இவங்க அம்மா யாரு? எசபேல். நல்லா கவனிக்கணும். இவனுடைய செயல்களை நீங்க பார்க்க போறீங்க. நம்ம கூட இருக்கிற யாருன்னு இப்ப தெரியணும். எல்லாத்தோடையும் நீங்க தோஸ்தி வச்சிடக்கூடாது. உங்க ரிலேஷன்ஷிப் யார்கிட்ட இருக்குன்னு நீங்க கண்டுபிடிங்க. பைபிள் தெளிவா சொல்லுது. யாருடைய வீடு நிரம்பும்னா, நீ யோசபாத்து, அடுத்த யோசபாத்து வருவாரு, யோராமை போன்ற ராஜா இவங்க அப்பாவுடைய சிலையை அவன் என்ன செஞ்சிட்டான்? அகற்றிட்டான். என்றாலும், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுக்குள்ள தாத்தா பாட்டியினுடைய அந்த விக்கிரகத்தை எல்லாம் நீங்க வைக்காம தான் இருக்கீங்க. உங்க முன்னோர்கள் செய்த வழிபாடுகள் நீங்க செய்யல. ஹலோ, இருக்கீங்களா இல்லையா பிரதர்? புரியுதா இல்லையா? ஆமா. உங்க தாத்தா செஞ்சு வந்த அந்த முன் வந்த அந்த பாரம்பரியங்களை நீங்க செய்யல. என்றாலும் நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க கொண்டு வந்த அந்த சிலைகளை நீங்க வைக்கல. என்றாலும் கீழே வாசிமா. இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளிலே சிக்கிக் கொண்டிருந்தான். ஹலோ, கவனிக்கிறீங்களா பிரதர்? இல்லை, கவனிக்கிறீங்களான்னு? அப்பாவுடைய விக்கிரத்தை, அப்பாவுடைய சிலையெல்லாம் வணங்கல, வழிவந்தாங்க. அப்பா செய்து வந்தது எதுவுமே அவன் பண்ணல. என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகி யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளில் சிக்கிக் கொண்டிருந்தான். இருக்கீங்களா? என்ன பாருங்க, எப்படி இருக்கிறானா? சிக்கிக் கொண்டிருந்தான். பிரதர், லாக் ஆயிட்டீங்களா என்ன? உங்க அப்பா செஞ்சது எதுவுமே செய்யல. ஆனா முன்னோர்களுடைய பாவங்கள் இருக்குல்ல, அது லாக்கா இருக்கிறேங்கிறாரு யோராமை பார்த்து. அவன் என்ன பண்ணிட்டுனா, உங்க கூட கத்த பேசுறாரு, ரொம்ப ஜாக்கிரதையா வாங்க. நிரப்பப்படணும்னா, நீ உன் தகப்பன் செய்த தவறு நீ செய்யல,
ஆனா இதுக்கு முன்னாடி இஸ்ரவேலின் ராஜாவா இருந்த யெரொபெயாம் செய்த அந்த ராஜாவுடைய பாவங்கள்ல இவன் சிக்கிட்டு இருக்கிறானா. பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு கேளுங்க, நீங்க எதுலையாவது சிக்கி இருக்கீங்களான்னு கேளுங்க. பிரதர் கைப்பிடிச்சு கேளுங்க, ஏதாவது கை. ஆமே, அவன் பக்கத்தில் சாம்சன் ஜான அங்கே பார்த்து கேளுங்க. அவன் தமிழே புரியாது, நீங்கள் அவர்கிட்ட கேட்டுருக்கீங்க. ஏதோ பாவத்தில் சிக்கியிருக்கீங்களான்னு கேளு. பக்கத்தில் கேளுமா, திரும்பி திரும்பி அங்கே கேளு. பேரை சொன்னாதான் கேட்பியா? பயப்படுறீங்க. பைபிள் சொல்லுது சிக்குனா சிக்கல் தான். இன்னொரு தடவை கைப்பிடிச்சு சொல்லுங்க, சிக்குனா அங்க 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 முகத்தை பாரு. சிக்குனா அங்க, ஏன் முகத்தில் அங்க முகத்தை பாரு, நேருக்கு போற. சிக்குனா சிக்குவே. இதுதான் இந்த வசனம். அல்லேலூயா. நீங்க இந்த பைபிள் தெளிவா இருக்குது, நீங்க தெளிவா இருக்கணுங்கிறதுக்காக என்னுடைய ஆசை. இன்னும் ஐயா ஜனவரி ஆரம்பிச்சு இன்னும் என் வீடு நிரப்பப்படலை, என் பிள்ளைங்க வாழ்க்கையில நிரப்பப்படலை, இன்னும் அந்த அபிஷேகம் எனக்குள்ள வரல, இன்னும் எங்க வீட்டுக்குள்ள ஆவி வரல. அப்படியே 2024 எப்படி இருந்தது? ஒரு மாசம் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு, ஜனவரி முடிஞ்சிருச்சு, பிப்ரவரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா இப்ப அப்படியே தான் இருக்கு. காரணம் சிக்கிட்ட. சிக்குவ, சிக்கல்ல சிக்கிறாத, மாட்டிருவ, நீ மாட்டிக்குவ. ஏன்னா ஆவியானவர் சொன்னார்னா கரெக்டாக இருக்கும். பள்ளம் நிரம்பணும்னா சிக்கல் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விட்டாதான். சொல்லுங்களேன், உன் வீட்டில் யாரோ ஒரு சிக்கல் இருக்காங்க, அதனால வீடு நிரம்ப மாட்டேங்குது. சிக்கல் இருந்தீங்கன்னா பள்ளத்தாக்கு நிரம்பாது. இதுதான் பாருங்க. இப்போ நம்ம யெரொபெயாமுடைய பாவம் என்னன்னு பார்த்துடலாமா? வாங்க, 1 ராஜாக்களின் புஸ்தகத்தை திருப்பிக்கலாமா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் வாசிங்க பார்க்கலாம். ஆமேன் ஆமேன் ஸ்தோத்திரம். வாசிங்கப்பா 28ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். நல்லா கவனிங்க, அது யாருன்னு கேட்டு நீங்க பாப்பீங்க. 25 வசனத்திலிருந்து வாசிங்க. யெரொபெயாம் எப்ராயிம் மலை தேசத்தில் எப்ராயிம் மலை தேசத்தில் சீகேமை கட்டி அதிலே வாசம் பண்ணி அங்கிருந்து என்ன செய்யறான்? போய் பெனுவேலை கட்டினான். யெரொபெயாம் இப்போது ராஜபாரம் தாவீது வம்சவசமாய் திரும்புகிறதா இருக்கும். இந்த ஜனங்கள் எருசலேமிலுடைய கர்த்தருடைய ஆலயத்தில் பலிகளை செலுத்த போனால், இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாமின் பாரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தார். ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி, ஹலோ கவனிக்கிறீங்களா? ரெகொபெயாம் யூதாவின் ராஜா. ரெகொபெயாம் யாருங்க? அவங்கிட்ட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் போயிட்டாங்கன்னா மனசு மாறி அவனை தேவனை பின்பற்ற அவன் போயிருவாங்க. இப்ப எங்க கூட யாரும் இருக்க மாட்டாங்கன்னு யோசனை. ஹலோ, அப்சலோமுடைய தம்பி மாதிரி இருக்கிறான். அப்சலோம் தான் தாவீதை போல ராஜாவை, தாவீதுக்கு அடுத்து ராஜாவா மாறணும்னு சொல்லி அவன் எல்லாத்தையும் கட்டிப்பிடிச்சு நான் தான் அவனுக்கு பிரச்சனை தீர்ப்பேன்னு சொல்லி அவன் கட்டிப்பிடிப்பான். இவன் என்ன பண்றான்னா, ரெகொபெயாம்ங்கிற ராஜா யூதருக்கு ராஜா. கவனிக்கிறீங்க? புரியுதா உங்களுக்கு? ஹலோ, கவனிக்கிறீங்களா? கவனிச்சாதான் புரியும். ரெகொபெயாம் யூதருக்கு ராஜா. அந்த யூதர்களுடைய ராஜாவு பக்கமா இந்த இஸ்ரவேல் மக்கள் போயிருவாங்கன்ட்டு இவன் என்ன பண்றான்? ஒரு யோசனை பண்றான். ஹலோ, நீ யோசனை பண்ணி கிறிஸ்தவ அதாவது கர்த்தருடைய ஜனத்தை உன் பக்கம் திருப்பறதுக்கு மக்களை என்ன பண்றான்னா, இப்ப புரியும்னு நினைக்கிறேன். என்ன பண்றான் பாருங்க இந்த யெரொபெயாம். ஆகையால் இவன் என்ன செய்யறான்? 28ஆம் வசனம்.
ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உருவாக்கி 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம், இஸ்ரவேலரே இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை எங்க கொண்டு வந்து வைக்கிறான்? பெத்தேலிலும். பைபிள்ல பாருங்க எங்க போய் வைக்கிறான்? 29 வசனம். பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். இந்த காரியம் பாவமாயிற்று. ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டியை கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். கவனிக்கிறீங்களா? ஏதோ புரியுதா? இன்னைக்கு நீங்க சர்ச்சுக்கெல்லாம் எதுக்கு போறீங்க? நாங்க வீட்லயே நம்ம ஜெபம் பண்ணலாம், நம்ம பிரேயர் செல் பண்றோம். ஹலோ, புரியுதா? தயவு செய்து கவனமா கேட்டுக்க. என்ன பண்ணிக்கலாம்? வீட்டுக்குள்ளேயே குடும்ப ஜெபம் பண்ணிக்கலாம். நம்ம தான் ஆண்டவர் இங்க இருக்கிறார்ல, ஜெபிக்கிற இடத்துல ஆண்டவர் வந்துருவாரு, நம்ம தான் இயேசுவுக்காக தான் வாழ்றோம் சொல்லி ஒரு சின்ன கூட்டத்தை என்ன பண்ணிடுவான் அவன்? எருசலேம் என்பது தேவனுடைய ஆலயம் இருக்கிற இடம், எருசலேம் என்பது தேவனுடைய நகரம், எருசலேம்ல தேவ சமாதானத்தை வச்சிருக்கிறாரு. அந்த இடத்தை விட்டுட்டு இவன் என்ன பண்றான்? பெத்தேல்ங்கிறது அந்த இடத்துல தேவனுடைய வீட்டுக்குள்ளேயே. நல்லா கவனிங்க, பெத்தேல் என்பது யாக்கோபு கண்ட தரிசனமான அந்த இடத்துலயும் தானிலையும் என்ன பண்றான்? 2 கன்றுக்குட்டியை கொண்டு வந்து, பொன் கன்றுக்குட்டியை கொண்டு வந்து ஆரோன் என்ன செய்தானோ அதே மாதிரி இவனு என்ன செய்யறான்? இங்க பெத்தேலுக்குள்ள தேவனுடைய வீடு இதுதான். இங்க நீ என்ன செய்யலாம்? நீ வந்து உனக்குரிய தேவைகளை சந்திப்பதற்கு ஜெபிக்கலாம். நீ இங்க வான் கூப்பிடுறான் பாருங்க. இருக்கீங்களா? நீ யாரு கூட இருக்கீன்னு பாரு. யெரொபெயாமுடைய பாவத்துல நீ சிக்கி இருக்கிறேன்னு யோராமா சொல்றாரு. அவன் என்ன தீர்க்கதரிசி சொல்றான், கரெக்டா இருக்கும். 2025 இப்படிப்பட்ட கள்ளர்களை ஆண்டவர் நம்மளை விட்டு கட் பண்ணும். கைகளை எடுத்து ராமன் சொல்லுங்க. யோராமை போன்ற கள்ளர்கள் அப்படின்னா இவன் எதை வணங்கிட்டு இருக்கிறான்? எதை வணங்கிட்டு இருக்கிறான்? யெரொபெயாம் அப்பா ஆகாப்புடைய எல்லா சிலைகளை விட்டுட்டு இப்போ யெரொபெயாமுடைய வழிகளை அவன் அது இந்த பாவத்துல சிக்கிட்டு இருக்கிறானா? கர்த்தர்களை பார்த்து பேசுறாரு. பிரதர், நீங்க எதுல சிக்கல் இருக்கீங்களா? நீங்க கர்த்தர் சொல்றாரு, அவன் என்ன செய்யறான்? ஜெபிக்கிறவனை, எருசலேம் தேவனுடைய ஆராதனை ஆலயத்தை தேடி போறவனை தடுக்கிறவன் இவன். ஆலயத்துக்கு போறவன் தடுக்கிறவன் இந்த ஆவி உடையவன், ஜெபிக்கிறத தடுக்கிறவன், உபவாசத்தை தடுக்கிறவன். இன்னைக்கு நிறைய யூடியூப் சேனல்ல வந்துருச்சு. ஜெபம் உனக்கு எதுக்கு? உபவாசம் உனக்கு எதுக்கு? ஆராதனை எதுக்கு? சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணா தான் ஆண்டவர் ஜெபத்தை கேட்பாரா? பாஸ்டர் எதுக்கு? நீயே ஊழியக்காரனா மாறிடு. உனக்கு எதுக்கு இந்த ஊழியக்காரனா கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறாரு? நீ வா ஊழியம் செய்யு, நீ போய் 4 பேத்துக்கு என்ன செய்ய, பிரசங்கம் பண்ணு சொல்லி இன்னைக்கு தேவனுக்கு விரோதமா எழும்புற ஒரு கூட்டத்துக்கு நடுவில் இருக்கிற ஆவியானவர் 2025 பேசிட்டாரு. இப்படிப்பட்ட கூட்டத்தில் தான் நீ உட்கார்ந்து இருக்கிற. சிக்கிறாத. கீழே வாசிங்க, போட்டுருக்கு பாருங்களேன். என்ன போட்டிருக்கு? அவன் மேடையாகிய ஒரு கோவிலையும் கட்டி. என்ன கட்டிட்டாங்க? கோவிலையும் கட்டி. கவனிங்க, எருசலேம்ல தேவனுடைய ஆலயம், அந்த ஆராதனை ஆலயத்துக்கு போறதை விட்டு இவன் ஒரு கோயிலை கட்டுறான் பாருங்க. ஹலோ, மனிதன் கற்பனைகளுக்கு ஒரு கோயிலை கட்டுவான் பாருங்களேன். அந்த கோயிலை கட்டி என்ன பண்ண பாருங்களேன். இப்ப ஏன் நம்ம, ஹலோ கவனிக்கிறீங்களா? இப்ப நிறைய பேர் எங்க போறீங்க கேட்டா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்பாங்க. ஹலோ, யாரு இந்த பைபிளை தூக்குற கிறிஸ்தவனே சொல்றான் கோயிலுக்கு போயிட்டு வந்தியா? கோயில்ல மணி அடிக்குது. கோவில்னு நம்ம சொல்லக்கூடாது, தேவனுடைய ஆலயம் நம்ம சொல்லணும், தேவனுடைய சபைன்னு சொல்லணும். ஆமென். எருசலேம் தேவ ஆலயம்னு சொல்லணும். நம்ம தேவ ஆலயத்துக்கு போயிட்டு வந்தோம்னு சொல்லணும். சர்ச்சுக்கு தான் சொல்லி இருக்குது. ஆனா கோயிலுங்கிறது எதுக்கு மென்ஷன் பண்ணிருக்கு பாத்தீங்களா பைபிள்ல? கோயிலை கட்டி கீழே என்ன போட்டுருக்குதுப்பா? லேவியின் புத்திரராய் இராத ஜனத்தில். யாருங்க? லேவியர் இராத புத்திரராய் இராத ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியராக்கினார். ஹலோ, லேவியன் தான் ஆசாரியனா? ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி பிதா குமார் பரிசுத்தாவி நாமத்தினால முழுகி ஞானஸ்நானம் பெற்று நான் எல்லாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்காக எங்க அப்பா என்ன தாய் கருவிலேயே எங்க அப்பாவை 6 மாசத்துலேயே ஆண்டவர் சொன்னாரு, இந்த மாதிரி சாமுவேல்னு ஒருத்தன் பிறப்பா அவனை பிரதிஷ்டை பண்ணுன்னு சொன்னாரு. ஆனாலும் வாலிப வயசு வரும்போது எங்க அப்பா ஊழியத்துக்கு போன்னு சொல்லும்போது நான் ஊழியத்துக்கு போக மாட்டேன், கர்த்தரும் கூட பேசாம நான் ஊழியத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி வீட்டை விட்டு ஓடி 6 மாசத்துக்குள்ள திரும்பி வருவேன்னு சொல்றாரு. அப்போ எங்க அப்பா நீ ஊழியம் செய்யறதா வீட்டுக்குள்ள ஆண்டவரே நான் ஊழியம் செய்யணும், பைபிள் காலேஜ் அனுப்புறாரு. பைபிள் காலேஜ் அனுப்புன ஆண்டவர் பேசிடுவார். பைபிள் காலேஜ் போனா அங்கே ஆண்டவர் பேசல. ஆண்டவருடைய பேசுற சத்தம் கேட்கிற வரைக்கும் நான் ஊழியத்துக்கு இந்த பைபிள் தூக்கி வரல. இருக்கீங்களா?
இருக்கீங்களா? ஆனா இன்னைக்கு பைபிள் சொல்லுது, அதுக்கப்புறம் ஆண்டவர் ஆதியாகமத்தின் புஸ்தகம் அப்பாவுடைய அப்பா என்ன செய்யறாரு, ஊழியத்துக்கு வந்தா வீட்டில் இருக்கிறாரு. ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவர் நீங்க பேச மாட்டீங்க, அப்பா விட மாட்டேங்கிறேன், நான் விசுவாசியா இருக்கேங்கிறேன், எங்க அப்பா ஊழியத்துக்கு போங்கிறாரு. அழைப்புக்கு காத்திருந்தேன். பிரதர், நீங்க தேவ அழைப்பு இல்லாம தேவ சத்தத்தை கேட்காம ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்தை செய்யத்தக்கவன் யார்? ஊழியங்கிறது சும்மாவா? கனமான ஊழியம் அது. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் என்னை பின்பற்றணும். ஆனா அவன் சிலுவை எடுக்கணுங்கிறாரு, துக்கத்தை எடுக்கிறாரு, பலவீனம் வரும் அதை சுமங்கிறாரு. நான் எங்க இருக்கிறேன்னு அங்க என் ஊழியக்காரன் இருப்பேங்கிறாரு. ஆனா இவன் என்ன செய்யறான், லேவியர் 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரம் தான் இந்த லேவிய கோத்திரம். இவன் ஆசாரியன் அல்ல, ஆசாரியன் அல்லாத ஒருவன் 2 பேரை கூட்டிட்டு வந்து ஆசாரியன் ஆக்குறான். இவன் பாஸ்டர் கிடையாது, பாஸ்டர் ஆக்கறதுக்கு 2 பேர் உட்கார வச்சிருக்கான். எங்க? எருசலேமிலயா? கோயில் எங்க கட்டி வச்சிருக்கான்? இப்போ கன்றுக்குட்டி எங்க கட்டி வச்சிருக்கான் சார்? பெத்தேல் சார். தேவனுடைய வீடு நீ எங்க உட்கார்ந்து நீ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறியா அந்த வீட்டுக்குள்ள கோயிலை கட்டி அங்க ஆசாரியன் அல்லாத, லேவியன் அல்லாத, ஆசாரியன் அல்லாத 2 பேரை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டான் பாருங்க. இதுல தான் சிக்கிட்டு இருக்கிறான் அவன் யோராம். இப்ப புரியுதா பிரதர்? உங்க கூட இருக்கிறது யாரு? ஆசாரியன் அல்லாத எவனாவது உங்க கூட இருந்தானா அந்த லாக்கிலிருந்து வெளியே வா. பிசாசு தந்திரமானவன். ஆவியான அக்டோபர் மாசமே என்னோட பேசிட்டாரு. 2025ல உன் சபையை நான் நிரப்புவேனாரு, சபையை நிரப்புவேனாரு, ஊழியத்தை நிரப்புவேனாரு, ஆத்துமாக்களை நிரப்புவேனாரு, உன் விசுவாசத்தை நிரப்புவேனாரு. இன்னைக்கு சொல்றேன், ஆண்டவரே சிலையை அகற்றிட்டேன், ஆனா லேவியன் அல்லாத ஆசாரியன் ஆக்கின யெரொபெயாமுடைய பாவத்துல சிக்கிக்கொண்ட யோராமின் சபைக்குள்ள இருக்க கூடாது. வேண்டாம் ஆண்டவரே. ஹalleluya. நீ லேவியனா? நீ லேவியன் அல்லாத, நீ அழைப்பு வேற பிழைப்பு வேற. தேவனுடைய அழைப்பின் சத்தத்தை ஏசாயாவை பார்த்து ஆண்டவர் பேசுறாரு. அழைப்பு யாருக்கெல்லாம் கொடுத்தாரு சொல்லட்டுமா? அடுக்கி வரலாம், அதுக்கு தனியா ஒரு நாளைக்கு செய்தி கொடுப்பேன். ஆதாமை கூப்பிடும்போது அவன் ஒளித்துக் கொண்டான். ஆதாமே எங்கே இருக்கிறான்? ஆண்டவரே நான் நிர்வாணியா இருக்கிறேங்கிறான். பாவம் செய்தவனால தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் நிர்வாணியா இருக்கிறேன். எப்பா உனக்கு நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன், அந்த பழத்தை சாப்பிட்டியா? ஆமாயா, இவதான் சொன்னா, அது சாப்பிட்டேன்னா. அழைப்பு ஆதாமுக்கு வந்தபோது அவன் தேவ சத்தத்தை கேட்பதினால பயந்தவன் தோட்டத்தை விட்டு வெளியே ஓடிட்டான். ஆண்டவர் அழைக்கிறார். அடுத்த அழைப்பு காயினோடு பேசுறாரு. காயினே, காயினே உன் சகோதரன் எங்கே? ஆண்டவர் கூப்பிடுறாரு. அவன் சொல்றான், ஆண்டவரே சகோதரனுக்கு நான் காவலாளியா? ஏன் நீ சகோதரர் காவலாளி இல்லப்பா, நான் அவனுக்கு காவலாளி. அடுத்து ஆண்டவர் யார்கிட்ட பேசுறாரு? நோவாவிடத்துல பேசுறாரு. ஆமென், ஹல்லேலூயா. நோவாவோடு பேசுறாரு. நோவாவை கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், பேழையை கட்டுங்கிறார். அதுக்கு எப்படி? சுத்தமுள்ள மிருகத்தை கூட சுத்தமுள்ளதையும் சுத்தமில்லாத பிரிக்க சொன்னாரு. சார், சபைக்குள்ள சுத்தமுள்ளது மட்டும்தான் வரும், சுத்தமில்லாதது சபையை விட்டு வெளியே போகும். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன். பேழை என்பது பரிசுத்தம் உள்ளது. அரராத்து மலைக்கு மேல போய் நிக்கிற வரைக்கும் அந்த பேழை போய்கொண்டே இருந்தது. இந்த அரராத்து மலை என்பது சீயோன் மலை. ஒரு நாள் தேவனுடைய ஆலயம் என்பது இது மணவாட்டி சபையானது. ஒரு நாள் தேவனுடைய சமூகத்தில் போய் இந்த பரலோகத்துக்கு, இது பரம எருசலேமாகிய அந்த காமின் ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்றால் இந்த பேழைக்குள்ள சுத்தம் உள்ளவர்கள் வந்து நிற்கட்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நோவாவை பார்த்து கத்த சொன்னாரு, ஐயா நீ இதை பேழைய கட்டுப்பா. அவன் நீதிமானா இருந்தான். அவன் தேசத்தை அழிக்க நினைச்ச போது நோவாவோடு கர்த்தர் பேசினார். அதன் பிறகு கர்த்தர் பேசினார், ஆபிரகாமோடு பேசினார். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னாரு. அவர் காண்பிக்கும் தேசத்துக்கு ஆபிரகாம் போன போது ஆபிரகாமை ஆபிரகாமாய் மாற்றினார். கைகளை வைத்து சொல்லுங்க. அதே ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை ஆண்டவர் சொன்னார் கொடுத்ததை, ஆமென், அதை கட் பண்றதுக்கு ஆண்டவர் பிளான் பண்ணும்போது
இதை கட் பண்ணுன்னு சொல்றாரு. அவருடைய சித்தம் கட் பண்ணல, அவனுடைய விசுவாசத்தை செக் பண்ணாரு. அவன் மோரியா மலைக்கு மேல தன் பிள்ளை கூட அவன் அர்ப்பணித்து நிற்கிறான். ஆண்டவரே, எனக்கு தெரியும் கொன்றுபட்டு சாம்பல் ஆனாலும் கூட எரிச்ச சாம்பல் இருந்து எனக்கு பிள்ளையை தரமால் முடியும் என்று அவன் அத்தனை விசுவாசம் தேவன் மேல. அவனை பார்த்து ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், ஆபிரகாமே ஆபிரகாமே, உன் பிள்ளை மேல் கையை போடாதே என்றார். அதே போல ஆண்டவர் பேசினார், மோசையோடு பேசினார். மோசையோடு எப்படி பேசினார்? 120 வருடம் கழித்து அந்த மோசையினுடைய ஊழியத்தை பிரயாணப்படுவதற்கு 80வது வருடத்திலே ஆண்டவர் அவனோட பேசிட்டாரு. தேவ பிள்ளை, நான் உன்ன சொல்லட்டுமா, அவன் ஆடுகளுக்கு பின்னாடி போயிட்டு இருந்த பொழுது கர்த்தர் அவனை பார்த்து கூப்பிடுகிறார், மோசே மோசே. நினைச்சு பாருங்க, உங்களுக்கு எனக்கு இப்படி ஒரு அழைப்பு சத்தம் கேட்டிருக்கா? பிரதர் லேவியன் அல்லாத பைபிள் சொல்லுது, ஒருவன் அந்த ஆசாரியனுடைய அல்லாம உடன்படிக்கை பெட்டி தொடவே கூடாதுன்ட்டாரு. பெட்டியை சுமக்கிறவன் ஆசாரியனா இருக்கணும்ட்டாரு. அப்போ தேவ ஊழியம் என்பது பைபிள் சொல்லுகிறது. யெரொபெயாமுடைய ஆவி என்ன நடந்தது? கீழே வாசிங்க பிரதர், என்ன போட்டிருக்கு? அவன் மேடையாகிய கோவிலை கட்டி லேவியின் புத்திரராயிராத ஜனத்தில் யாரை ஆக்கி என்ன ஆக்கிட்டா? ஈனமானவனை ஆசாரியன் ஆக்கிட்டான். சகோதரா, இன்றைக்கு ஊழியம் என்பது ஆசாரியன் அல்லாதவனை இன்றைக்கு சபைக்குள்ளே பலிபீடத்தில் கூப்பிட்டு இன்னைக்கு அவனை ஆசாரியனாக்குகிற யெரொபெயாம் என்ற ஆவி நம்முடைய தேசத்தில் கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. நீங்க யூடியூப் ஓபன் பண்ணி பாருங்க, நிறைய பேர் இன்னைக்கு எழும்பிட்டாங்க. எங்கிருந்து எழும்பினாங்க தெரியாது. அன்னைக்கெல்லாம் பரிசுத்தவான்கள் ஆமென் அழைப்புக்காக ராத்திரி பகலுமாய் உபவாசம் 40 நாள் 21 நாள் உபவாசித்து ஊழியருக்கு கீழே உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். எலிசா எலியாவுடைய வரத்தை பெற்றுக் கொள்வதற்காக காத்திருந்தான். எத்தனையோ ஆண்டுகள் காத்திருந்தான் எலியாவுடைய வரத்தை பெற்றுக் கொள்வதற்கு. ஐயா, உன்னுடைய பணம் அல்ல, உன் பொருள் அல்ல, உனக்கு என்ன வேண்டும்? ஐயா, உங்க மேல இருக்கிற அந்த அக்னி அபிஷேகம் எனக்கு இரட்டிப்பா வேண்டும் என்று ஒன்று தன் கையில் இருக்கிற ஏர் உழுதிருந்த அந்த ஏறு மாட வெட்டி அதை எரிச்சு அதை பலி செலுத்தின பிறகு ஆமென் எலியாவை பின்தொடர்ந்தான் எலிசா. அந்த எலிசாவை கொண்டு எலியா செய்ததை காட்டிலும் அந்த இரட்டிப்பான வரத்தை கர்த்தர் கொடுத்தார். தேவ பிள்ளை, என்றைக்கு நான் சொல்கிறேன், இவன் ஆசாரியன் ஆக்கிவிட்டான். ஐயா, தேவன் ஆசாரியனாய் தெரிந்து கொள்கிறவர்கள் வேறு. எவர்களை தேவன் முன் குறித்தார்களோ அவரை ஆண்டவர் அழைத்திருக்கிறாரா? ஆமென். எவரை அழைத்தாரோ அவர்களை ஆண்டவர் என்ன செய்தாரா? நீதிமானாக்கினாரா. எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை ஆண்டவர் என்ன செய்யறாரா? மகிமைப்படுத்த. சொல்லுங்க அந்த பிரதர் வசனத்தை சொல்லுங்க. அவரை மகிமை. பிரதர், உங்க மகிமை பணத்தில் வரக்கூடாது. உங்க மகிமை உங்களுடைய பாட்டில் ஆராதனையில் வரக்கூடாது. உங்க மகிமை உங்களுடைய புத்தியில வரக்கூடாது. உங்க மகிமை தேவனுடைய அழைப்புல வர வேண்டும். நீ அழைக்கப்படாத பட்சத்தில் நீ இந்த ஆமென் ஆசாரியன் அல்லாதவன் இந்த இடத்துல நிற்க கூடாது என்று பைபிள் சொல்லுகிறது. லேவியர் ஆக்காதவனை லேவியர் ஆக்கினான் இந்த யெரொபெயாம். எப்படிப்பட்ட ஆண்டவர் எவ்வளவு கேவலமா பேசுற. என்ன சொல்றாரு? ஈனமானவனே சார், ஆமே அதிக ஆக்கினை உனக்கு அடையாதபடிக்கு நீ போதகராக இருப்பாய். பைபிள் சொல்லுது. பைபிள் தெளிவா சொல்லுது. தண்டனை உண்டா? பிரதர் வேண்டாம். பைபிள் சொல்லுது அவன் ஆக்கிட்ட என்ன பண்ணிட்டானா? கீழே வாசிமா. யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகைக்கு ஒப்பாக 8ஆம் மாதம் 15ஆம் தேதியில யெரொபெயாம் ஒரு பண்டிகையும் கொண்டாடி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். என்ன செஞ்சானா? பலிபீடத்துல பலியிட்டான். கீழே உண்டாக்கின கன்று குட்டிகளுக்கு பலியிட்டு தான் உண்டு பண்ணின மேடைகளின் ஆசாரியர்களை பெத்தேலிலே ஸ்தாபித்து தன் மனதிலே தானே நியமித்துக் கொண்ட 8ஆம் மாதம் 15ஆம் எல்லாமே தானே. எப்படிங்க? ஆண்டவர் சொல்லி செய்யல அந்த பலிய தானே நியமித்த ஊழியம், தானே எடுத்துக்கொண்ட தீர்மானம், தானே உருவாக்கின ஊழியம், தானே ஈனமானவனை கொண்டு வந்து நிறுத்தினது. பிரதர், ஆண்டோடைய சபைக்கு முன்பாக ஆமென் கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் பைபிள் சொல்லுது. ஆவியிலே அனலாயிருங்கள். இது நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். சின்ன குட்டி பையன்ல இருந்து எனக்கு கற்றுக் கொடுத்தது. ஊழியக்காரன் பக்கத்தில் நிக்கிறதுக்கு 4 அடி தள்ளி நிக்கணும். பயப்படுவோம். அந்த ஊழியக்காரருடைய பக்கத்தில் நிக்கிற பயப்படுவோம். பயம். பைபிள் சொல்லுகிறது அவன் தானே மனதில் யோசனை பண்ணி அவன் என்ன செய்யறானா?
தானே நியமித்துக் கொண்ட 8ஆம் மாதம் 15ஆம் தேதி பெத்தேலிலே என்ன செஞ்சான்? தான் உண்டாக்கின பலிபீடத்தின் பலி விட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு பண்டிகையை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டினான். அவனும் தூபம் காட்டுவான், அவனும் ஆராதனை பண்ணுவான், அவன் பிரசங்கம் பண்ணுவான், அவன் ஜெபம் பண்ணுவான், அவன் எல்லாம் பண்ணுவான். ஆனா நான் சொல்றேன், இவன் யார நியமித்தானோ அவனை கர்த்தர் நியமிக்கவில்லை. பைபிள் சொல்லுகிறது, இவன் கட்டினது பலிபீடம், தானாகவே கட்டினது, தானாகவே பலிபீடம் செலுத்துறது, தானாக தூபம் காட்டுது. நம்ம என்ன நினைப்போம், பலி செலுத்துறாங்களே? இல்ல பிரதர், பைபிள் சொல்லுது ஆமென், ஆசாரியன் அல்லாதவனை, ஆமென், ஈனமானவனை கொண்டு வந்து நிறுத்திட்டீனா. ஜாக்கிரதையாரு, ஜாக்கிரதையாரு. உன் பலிபீடத்தில் பலி செலுத்தப்படுகிறது, தேவனால் கட்டளையிடப்பட்டது. உனக்கு பலி செலுத்துகிறாயா? தானா நீ பலி செலுத்திட்டு இருக்கிறியா? தேவன் சொல்லாம நீ செஞ்சிட்டு இருக்கிறியா? பிரதர், சொல்லாதத ஜபத்தை பண்ணாத. ஸ்டாப் இட். பைபிள் சொல்லுகிறது. அடுத்த வசனத்தை பாருங்களேன், 13ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 13:1 வாசிங்க. யெரொபெயாம் என்ன செய்றான்? தூபம் காட்ட பலிபீட தண்டையில் நிற்கையில் இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து. யாருங்க இவன்? பேர் என்ன சொல்லியிருக்கார் ஆண்டவர்? தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு வந்து நிற்கிறான். ஓ ரபா சங்கன பௌடக நமனா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட ஒரு தேவ மனுஷன் யாருன்னே தெரியாது. அவன் அட்ரஸ் இல்ல, பேர் இல்ல, அவன் பாஸ்டரா தெரியாது, ரெவரண்டா தெரியாது, ப்ராஃபட்டா தெரியாது, அப்போஸ்தலிக்கா தெரியாது, இவாஞ்சலிஸ்டா தெரியாது. அவன் ஒரு தேவ மனுஷன். தேவ மனுஷனை கர்த்தர் இவனுக்கு விரோதமாய் எழுப்பி நிறுத்தினார். பிரதர், நீக்கு கர்த்தருக்கு முன்பாக நிக்கிற நீ தேவனுக்கு விரோதமானது, ஆசாரியன் அல்லாத ஈனமானவனை கொண்டு வந்து நீ பலிபீடத்தில் நிறுத்திட்டீனா. பலி செலுத்த கூடாத, தேவன் சொல்லாத பலியை நீ செலுத்தி உட்கார்ந்து இது தூபம் காட்டினா கர்த்தருடைய தூதனை ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துவார். பிரதர், ஹalleluya, இயேசுவின் நாமத்தினால். பலிபீடமே வாசி மக்களே, அந்த பலிபீடத்தை நோக்கி, அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, எல்லாம் சேர்ந்து வாசிங்க, பலிபீடமே பலிபீடமே. இதோ இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்கள் உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டெரிக்கப்படும் என்பதை கர்த்தருடைய வார்த்தை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தை சொல்லி, இதோ இந்த பலிபீடம் வெடித்து என்னாகுமா, அதன் மேல் உள்ள சாம்பல் கொட்டுண்டு போ, கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம். அல்லேலூயா. பிரதர், கர்த்தர் உங்களோடு பேசுறாரு. நீங்க கட்டின பலிபீடம் அது தேவன் சொல்லாம நீங்க கட்டிட்டீங்கன்னா, ஆசாரியன் அல்லாதவனிடத்தில் போய் நீங்க அந்த பலிபீடத்தில் நின்றீங்கன்னா அந்த பலிபீடம் வெடிக்கும். அந்த பலிபீடம் வெடிக்கும். நீ இந்த பலிபீடங்கிறது இந்த பலி செலுத்துகிற இடம். இங்க வர்றதுக்கு நீங்க பயப்படணும். ஒரு பாட்டு பாடுற வர முன்னாடி உபவாசம் போட்டு வா, கீபோர்டு தோறதுக்கு முன்னாடி உபவாசம் போட்டு வந்து ஜெபம் பண்ணு. ஒரு அழைப்பு இல்லாம வந்து மைக்க பிடிக்காத, அழைப்பு இல்லாம வந்து சங்கீதத்தை வாசிக்காத. எல்லாரும் மைக்க பிடிக்காது மேடை, அது உலக பிரகாரமான பொது மேடை. பலிபீடம் என்பது கர்த்தருடைய அக்கினி இறங்குகிற இடம். நீ உலகத்துக்கும் உலக பலிபீடத்துக்கும் உலக பீடத்துக்கும் தேவனுடைய பலிபீடத்துக்கும் யெரொபெயாம் போல நீ மாறிடாத. நானும் பாட்டு பாடுவேன், பாடு. நீ பலிபீடம் வெடிக்கும். கர்த்தர் சொல்ற பலிபீடம் வெடிக்கும். ஏன்? ஆசாரியன் அல்லாதவனை கொண்டு வந்து நிறுத்தி அவன் ரெகோபெயாம் ஒரு கூட்டம் போயிரும் சொல்லி, இந்த ரெகோபெயாமு கிட்ட போயிரும் சொல்லி இந்த யெரொபெயாம் என்ன செய்யறான்? மக்களை வசீகரப்படுத்தி தன் பக்கமா இங்கேயே ஆண்டவர் இருக்கிறாரு, இங்கேயே ஜோமன்ல வான்னு கூப்பிட்டு நிக்க வச்சான். உன் பலிபீடத்தில் யார் நிக்கிறான் பாரு. ஹalleluya. உன் பலிபீடத்தில் யார் நிக்கிறான் பாரு. பலிபீடம் வெடிக்காம பாத்துக்க. ஆண்டவர் அடையாளத்தை சொல்றாரு. நீ நிக்கிற பலிபீடம் தேவன் இருக்கிறாரா? நடந்தது என்ன தெரியுமா? இவன் ராஜாவாச்சுல என்ன நடந்தது கீழே பாருங்களேன். அன்றைய தினம் அவன் பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய யெரொபெயாம் கேட்டபோது அவனை பிடியுங்கள் என்று
என்று தன் கையை என்ன செஞ்சானா? பலிபீடத்திலிருந்து பலிபீடத்திலிருந்து நீட்டினான். அவனுக்கு விரோதமாய் நீட்டின கை தன்னிடமாக முடக்க கூடாதபடிக்கு மரத்து போயிற்று. சார், இது நடக்கும். உனக்கு விரோதமாக ஒருத்தன் கையை நீட்டிட்டானா? ஆசாரியன் அல்லாத ஒருத்தன் வந்து கை நீட்டிட்டானா? ஹலோ, கை பிடினா இந்த கை வரல, அப்படி நின்றுச்சு. இப்போ சொல்ற இந்த விரலை நீட்டி கை நீட்டுறதுக்கு உனக்கு அதிகாரம் கர்த்தர் கொடுக்கல. ஆசாரியனுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற அபிஷேகம். அவன் தேவ மனுஷன். ஐடென்டிஃபை, அவனுக்கு ஐடென்டி கார்டு கிடையாது. அவன் ஸ்தாபனம் கிடையாது, எந்த பாஸ்டும் கிடையாது. அவன் பேர் என்னது? சத்தமா, தேவ மனுஷன். ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்கிறான். நீ ராஜாவா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், பொருள் நீ பெரியவனா இருக்கலாம். நீங்க நிறைய பேர் சபையை உருவாக்கி உட்கார்ந்து இருக்காங்க. தேவனுடைய அழைப்பு இல்லாம ஸ்தாபனத்தை உருவாக்கி உட்கார்ந்து இருக்கிறாங்க. நீங்க பைபிள் சொல்லுது, அவனை பிடிங்கள் சொன்ன கை நீட்டின மாத்திரத்துல கை மடக்க முடியலங்க. இந்த பைபிள்ல இருக்கிற வசனத்தை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். பைபிள் சொல்லுது, இதத்தான் யோராம் விடாம இருக்கிறானா. ஹலோ, ஏதாவது புரியுதா உங்களுக்கு? கண்ணை திறந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க, புரியுதான்னு தெரியல. யோராம எல்லாத்தையும் விட்டுட்டான், சிலைய விட்டுட்டான். ஆனா யெரொபெயாமுடைய பாவத்துல சிக்கிட்டு இருக்கிறானா. பிரதர், சிக்கிட்டு இருக்கிறீங்களா? சிஸ்டர், நீங்க இந்த சிக்கல்ல இருக்கீங்களா? நீங்க போய் நிக்கிறது தேவ மனுஷனா, தேவனால் அழைக்கப்பட்ட ஆசாரியனா? எல்லாத்தையும் போய் தலையை கொடுத்துட்டு இருக்காதீங்க. எல்லாத்துட்டு போய் முழங்கால் படி போட்டுட்டு இருக்காதீங்க. கதாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பைபிள் சொல்லுகிறது, பிடிங்கள் என்று சொன்ன உடனே 4ஆம் வசனம் பாருங்க. அவன் கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான். 4ஆம் வசனம் கடைசி பகுதி. அவனுக்கு விரோதமாய் நீட்டின கை தன்னிடம் முடக்க கூடாதபடிக்கு மரத்து போயிற்று. 5ஆம் வசனம் பைபிள் வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையால் குறித்திருந்த அடையாளத்தின்படி பலிபீடம் பிடித்து சாம்பல் பலிபீடத்திலிருந்து கொண்டு போயிற்று. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு ஆமென் பிரயோஜனமாக நீ தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே வேண்டிக் கொண்டு என் கை முன் போல் இருக்கும்படிக்கு எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான். ராஜாவின் கை முன்னிருந்தபடியே சீர்பட்டது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ராஜாவா இருந்தாலும் தேவனுடைய மனுஷனுக்கு முன்னாடி அவன் விண்ணப்பம் பண்ணினா மட்டும்தான் கர்த்தர் கேட்பாரு. இன்னைக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? விண்ணப்பம் எல்லாரும் செய்யலாம், ஜெபம் எல்லாருமே நடத்தலாம், ஆராதனை நடத்தலாம், உபவாசம் நடத்தலாம், கூட்டம் நடத்தலாம். இன்னைக்கு நிறைய யூடியூபர்ஸ்ல நிறைய பேர் எழுப்பிட்டாங்க. சபைகள் இன்னைக்கு உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்குது. டெய்லி தடுக்கி விழுந்த ஒரு சபை, தடுக்கி விழுந்த ஊழியர்கள். ஆனா இன்னைக்கும் சொல்றேன் பிரதர், நீ ஆண்டவரை ஏமாத்தாதீங்க, நீ மனுஷங்கிட்ட விளையாடாதீங்க. நீங்க மனுஷங்கிட்ட கேம் விளையாடுற மாதிரி தேவனுடைய வேலையை செஞ்சு இந்த பலிபீடத்தில் வந்து நிற்கிறதற்கு. ஹலோ, என்ன பலிபீடத்தில் நிக்கணும் ஆசைப்படுறீங்களா? என்ன பாக்குறீங்களா? இந்த பலிபீடத்தில் வந்து நிக்கணுமா? நீ யார்? முதல்ல இங்க வந்து நிக்கிறதுக்கு நீ யாரும் கேட்கிறாரு? ஊழியங்கிறது பலிபீடத்தில் வந்து செய்யறதில்ல. ஊழியங்கிறது வந்து இயேசு படகுல செஞ்சாரு. ஊழியங்கிறது மலையில போய் செஞ்சாரு. இயேசு ஊழியம் செஞ்சது குஷ்டரோகி கிட்ட போய் செஞ்சாரு. இயேசு செஞ்ச ஊழியம் குருடனுக்கு செஞ்சாரு. இயேசு ஊழியம் செஞ்சது வீதியில செஞ்சாரு. ஜெபாலயத்துக்கு வரும்போது சொன்ன வார்த்தை என்னது? என் வீடு எப்படிப்பட்ட வீடா இருக்கணும்? அது என்ன ஆக்கிறாத? காசுக்காரனுடைய பழைய தூக்கி வெளியே போட்டார். இங்க கமிட்டிக்கு தேவையில்லை வேலை. ஹலோ, கமிட்டி வேணுமா உனக்கு? பைபிள் தெளிவா சொல்லுது, பலிபீடம் என்பது கர்த்தருடைய பீடம், ஜெபிக்கிற இடம். கை வைத்து நிலையில சொல்லுங்களேன். நீ பலிபீடத்தில் வர்றது ஆசைப்படாத, பரலோகத்துக்கு போறதுக்கு ஜெபி. ஆண்டவர் நீ நிக்கிற இடத்துல ஆண்டவர் பேச வைப்பார். தேவ மனுஷனுக்கு பலிபீடம் தேவையில்லை. தேவ மனுஷனுக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்டான், போய் கையை நீட்டினா. அந்த கையை நீட்டுவிட கை முடங்கி போச்சு. சிஸ்டர், இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுறாரு. நீங்க விசுவாசத்தோடு உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமா இருந்தாலும் பிரதர், நீங்க அழைப்பு தேவையில்லை. விசுவாசம் இருந்த போது நீ போய் உனக்கு விரோதமா ஒருத்த கையை நீட்டிட்டானா அவன் கை மறந்து போயிடும்.
பைபிள் சொல்லுது. யாருக்கு பயப்படணும் தெரியுமா? வசனத்தின்படி யார் ஆண்டவர் ஆரோனை போல அழைத்திருக்கிறாரோ அவனுக்கு பயப்படு. நம்முடைய பிரதான ஆசாரியனாக இயேசுவுக்கு மட்டும் பயப்படு. ஓ ஜீசஸ், ஆண்டவர் சொன்னாரு, ஆமென், உனக்கு முன்னே இருக்கிற பிரதான அதிகாரிகளுக்கு நீ பயப்பட வேண்டாம். நீ அங்க போய் நிற்கும் போது ஆசா, ஆமென், உனக்கு ஆமென் ஆமென் அதிகாரிகளும் ஆமென் ஆமென் உனக்கு அதிகாரிகளுக்கு முன்னாடி நிற்கும் போது நீ பேச வேண்டியது என்னன்னு சொல்லி பதறாத. பேச வேண்டியது அங்க நான் உன்னோட ஆவியானவர் உன்னோடு இருந்து பேசுவாராம். ஆமென். பைபிள் சொல்லுது இப்படிப்பட்டவனோட தான் ஐக்கியம் வச்சிருந்திருக்கிறான். இப்ப புரிஞ்சிட்டீங்களா? ஐயா பைபிள் இதெல்லாம் இருக்கா? கைவர்த்தி காட்டுங்க. இப்ப நிறைய பேர்த்துக்கு சொல்ல முடியல, என்ன ஐயா பயன்படுத்த மாட்டேங்கிறாரு, ஐயா என்ன பிரசங்கம் பண்ண விட மாட்டேங்கிறாரு, ஐயா என்ன ஜெபிக்க விட மாட்டேங்கிறாரு, இந்த ஊழியத்தை குடும்ப ஊழியமா பண்ணிட்டு கிடக்கிறாரு. ஜாக்கிரதை. ஆசாரியனுடைய பிள்ளைகளை ஊழியத்துக்கு தான் வச்சிருக்கிறேன். என் 3 பிள்ளைங்க ஊழியத்துக்குரியது. இந்த ஊழியக்காரி அபிஷேகப்பட்டு பிரதிஷ்டிக்கப்பட்டு ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு வந்தாங்க. எத்தனை பேர் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்க? கை வைத்து பார்க்கலாம். சும்மா எல்லாத்தையும் கை தூக்கூடாது. ஆண்டவர் பேசியிருக்காரு உங்களை ஊழியத்துக்கு. சுவிசேஷம் என்பது நாம் சொல்வது கடமை, அது என் மேல் விழுந்த கடமை. ஆனா அந்த ஆசாரிய ஊழியங்கிறது சும்மா எல்லாரும் வந்து நிக்கணும்னு நினைச்சீங்கன்னா பைபிள் சொல்லுகிறது அவன் கை மறந்து போச்சான். தைரியம் இருந்தா நீ கை நீட்டு. சபைக்கு விரோதமா கை நீட்டு, ஊழியக்காரனுக்கு விரோதமா கை நீட்டு, ஸ்தாபனத்துக்கு விரோதமா கை நீட்டு. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு அப்படிப்பட்டவன் கூட நீ இருக்காதேங்கிறாரு. கை வர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை அது அங்கி போட்ட ஒரு ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, அல்ல கவனிக்கிறீங்களா? அது ஒருவேளை அங்கி போட்ட ஒரு ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, அங்கிக்கு கொடுக்கிற மரியாதை கூட இன்னைக்கு நிறைய பேர் கொடுக்கறது இல்ல. ஒரு ஜிப்பா கொடுக்கிற மரியாதை கூட மனுஷன் கொடுக்கறது இல்ல. அவருடைய ஸ்தானத்தை நீ பார்க்காத, அவருடைய அழைப்பை பாரு. நீ மேடைக்கு வரணும் போடு முழங்கால். அப்ப நீ முதல்ல உன்னுடைய வீட்டை விடு, உன் தகப்பன் வீட்டை விடு, தாய் வீட்டை விடு, உன் பிள்ளைய விடு, உன் மனைவியை விடு, எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை பின்பற்றி வானார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா எல்லாத்தையும் விட்டு அதல்ல. உன் மனைவி சம்பளம் வேண்டான்னு சொல்லு, ஊழியத்துக்கு வா. உன் புருஷன் சம்பளம் வேண்டான்னு சொல்லாது, என்னை நம்பி ஊழியத்துக்கு வா. உன் அப்பாவுடைய சொத்து வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டு வா. ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தானே வெறுக்கணுமா? என்ன செய்யணுமா? என்ன செய்யணுமா? இன்னைக்கு தெளிவா சொல்லிடுறேன், கர்த்தருடைய ஊழியம் அது பயபக்திக்குரியதுங்க. நீங்க இதை விளையாட்டா எடுத்துடாதீங்க. அப்படிப்பட்ட மனுஷன் தான் இந்த யோராம். இப்போ வாசிங்க 2 ராஜாக்களுக்கு வந்துடலாமா? இப்போ யோராமுடைய கதையை நீங்க பார்த்துட்டீங்க. யோராம் என்ன சொல்றான்? ஆமென். 3ஆம் வசனத்தை பாருங்க. என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தனுடைய குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல், வாசிங்கப்பா. இப்ப புரியுதுங்களா? யெரொபெயாமுடைய பாவங்களை விட்டு நீங்காமல் அவைகளில் சிக்கி கொண்டான்னு புரிஞ்சிருச்சா? பிரதர் புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சா இல்லையா? புரியல. யெரொபெயாம் இவ்வளவு நேரம் என்ன பேசிட்டு இருந்தீங்க? கேட்டுருந்தீங்க. யெரொபெயாம் என்ன பண்ணா? ஆசாரியன் அல்லாதவனே ஆசாரியன், பாஸ்டர் அல்லாதவனே பாஸ்டர் ஆக்கிட்டான். அப்படி சொன்னதான் புரியும். ஈனமானவனை கொண்டு வந்து நிறுத்திட்டான். தேவனால் அழைக்கப்பட்டவனை வந்து நிறுத்தல, ஈனமானவனை கொண்டு நிறுத்திட்டான். இவன் வழியை பின்பற்றி இருக்கான் அந்த யோராம். இப்ப புரிஞ்சிருச்சுங்களா உங்களுக்கு? சரி, அடுத்த ராஜா யாருப்பா? ஆமேன். அடுத்த ராஜா பாருங்க. அதுலயே ஆமேன் யாரு பாருங்க. ஆமேன். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்களேன். அப்பொழுது யோசபாத் நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி, அதுக்கு முன்னாடி பாத்துடலாங்களா? ஒரு நிமிஷம். 8ஆம் வசனத்தை பாருங்களேன். எந்த வழியாய் போவோம் என்று கேட்டான். அதற்கு ஏதோ வனாந்திர வழியாய் போவோம் என்றார்கள். அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் யாரெல்லாம் போறாங்க? இப்போ இஸ்ரவேலின் ராஜா யோராம், யூதாவின் ராஜா பேர் என்னங்க? யோசபாத். அடுத்தது யாருங்க? ஏதோமியர். யாரு தெரியுங்களா? ஏசாவுடைய வம்சத்தை சார்ந்தவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏதோமியர் யாருங்க? சொல்லுமா, யாருமா? ஏசாவுடைய வம்சத்தை. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை
சிநேகித்தேன். வசனம் தெரியலையா? என்ன சொல்லுங்க, என்ன பாருங்க, ஏசாவை வெறுத்தே யாக்கோப இப்ப வெறுத்தவன கூட ராஜாவை வச்சுட்டான். இத புரியுதுங்களா? யோராம் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது யாருங்க? ஏதோமின் ராஜா யாருன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப யோசபாத் கூட இன்னொரு ராஜா யார் இருக்கிறா? யோசபாத். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த யோசபாத் யாருன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய ஊழியத்தை செய்த, தேவனோடு வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன். அல்லேலூயா. கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார்னு பைபிள் போட்டிருக்கு. என்னங்க? கர்த்தர் யோசபாத். இந்த யோசபாத் எப்பவுமே தேவனோடு இருக்கிற மனுஷன். இந்த 3 ராஜாக்களும் சேர்ந்து இப்ப கவனிங்க, யோராம் யாருங்க? இஸ்ரவேலின் ராஜா. ஏதோம் யாருங்க? ஏதோம் வம்சம். இந்த ராஜா யாருங்க? ஏசாவுடைய வம்சம். 3வது யார் ராஜாங்க? யோசபாத். யோசபாத் யாருடைய ராஜா? யூதருடைய ராஜா. சரிங்களா? இப்போ இந்த 3 பேர் சேர்ந்து யார்கிட்ட போறாங்க? எலிசாவிடத்துல போறாங்க. பாருங்களேன், எலிசாவிட்ட போறாங்க. இந்த 2 ராஜாக்கள் எடுத்துங்க. ஆமென். 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்களேன். அப்படி இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபின் கையிலே ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரே என்றான். யோராம் என்ன சொல்றான்? எப்பவுமே ஆண்டவருக்கு விரோதமாவே பேசுவான். கவனிக்கிறீங்களா? யோராம் எப்பவுமே யாரை பத்தி குறை சொல்லுவான்? கர்த்தரை பத்தி. கர்த்தர் யார் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு? இப்போ மோவாபியரின் கையில். பைபிள்ல பாத்தீங்களா இல்லையா? யார் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு யோராம் சொல்றான். எங்க மோவாபி யார் தெரியுமா? கவனிக்கிறீங்க? மோவாபியருடைய வம்சத்தை தெரிஞ்சுக்கலாமா? மோவாபியர் யாரு? அம்மோனியர், மோவாபியர். அல்லேலூயா. யார் இவன்? லோத்துனுடைய பிள்ளைகள் வழியா வந்த கூட்டம் தான் இந்த மோவாப் கூட்டம். அவங்க கையில ஒப்பு கொடுத்துட்டான்னு சொல்லி சொல்றானே, இவன் யார் தெரியுமா? யோராம். யாரு? யெரொபெயாமுடைய வழியை பின்பற்றவன், எப்பவுமே கர்த்தருடைய வசனத்தை குறை சொல்றவன். யார் தெரியுமா? கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் இப்படி என்னை பண்ணிட்டாரு, ஆண்டவர் என்னை மாட்டி விட்டுட்டாரு, ஆண்டவர் பிரச்சனை பண்ணிட்டாரு, எனக்கு வியாதி கொடுத்தது ஆண்டவர் செஞ்சுட்டாரு, இனி நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன், இனிமேல் ஜெபம் பண்ண மாட்டேன், ஆண்டவர் தேட மாட்டேன்னு சொல்ல வைக்கிறது இந்த யோராம். கூடவே வச்சிருக்கீங்களா? பிரதர், உங்க கூட இருக்கிறது யோராமா? யோசபாத் யார் உங்க கூட இருக்கிறது? ஹலோ, கவனிக்கிறீங்களா? அது கீழே வாசிங்களா? வாசிமா. அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். கவனிக்கிறீங்களா? ஹலோ, யோசபாத் யாரு? கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். இப்போ இந்த 2 ராஜாக்களும் யோசபாத்தை கூட்டிட்டு போறாங்க. வாயா வாயா, நம்ம இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணி இல்ல, இவன் நடந்து வனாந்திரத்தை நடந்து தண்ணி இல்லாம ஆடு மாடெல்லாம் செத்து போகுது, வா வான்னு கூப்பிட்டு போகும்போது யோராம் சொல்றான், நம்ம எல்லாம் சாகும்படி மோவாபியர் கையில ஆண்டவர் ஒப்பு கொடுத்தான்னு சொல்றான். கவனிக்கிறீங்களா? ஆனா இவன் என்ன சொல்றாங்க? யோசபாத் என்ன சொல்றான்? இங்க ஊழியக்காரன் இல்லையா, இங்க ஒரு தீர்க்கதரிசி இல்லையா? அப்பதான் சொல்ற, ஆமாயா, எலியாவுக்கு தண்ணீர் வார்த்த ஒரு தீர்க்கதரிசி இங்க இருக்கிறாரு. அந்த மனுஷன் பேர் எலிசா என்கிற தீர்க்கதரிசி. கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க. அவள்கிட்ட போலான்னு சொன்னோன்னே என்ன நடந்ததுங்க? அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது, அவனிடத்தில் இருக்கு. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. யோசபாத்துக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்? கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது. எலிசாவிடத்தில் என்ன இருக்கு? கர்த்தருடைய வார்த்தை. ஊழியக்காரனை தேடி எதுக்கு வரீங்க? பணம் கிடைக்கிறக்கா? சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர், எதுக்கு சிஸ்டர் வந்திருக்கீங்க இன்னைக்கு? கர்த்தருடைய வார்த்தை. எலிசாவிட என்ன இருக்குது? கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை அவன்கிட்ட இருக்கு. அவன்கிட்ட போலாம், சபைக்கு போலாம், கர்த்தருடைய வார்த்தை அங்க இருக்கு. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான தேவ பிள்ளையே, மனுஷன் ஆண்டவருக்கு விரோதமா யோராம் பேசும்போது, வாயா, நமக்கு தண்ணி வேணும்னா, நமக்கு ஆகாரம் வேணும்னா, நம்ம ஊழியக்காரன்ட்ட போலாம், ஆசை ஆண்டவருடைய தீர்க்கதரிசிட்ட போலாம், அங்க கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. பிரதர், நீங்க சபைக்கு வரும்போது நீங்க ஜெபிச்சிட்டு வர்றது, எனக்கு அங்க என்ன வேணும்? கர்த்தருடைய வார்த்தை வேணும். பிரதர், நீங்க ஆண்டவருடைய சமூகத்தை தேட வந்தது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை எத்தனை பேர் சொல்லுங்க? ஆண்டவர் எங்கூட பேசும், எங்கூட பேசும், எங்கூட பேசும். ஜெபம் பிரதர், ஆசீர்வாதத்துக்கு ஜெபிக்காத, எனக்கு உம்முடைய சத்தம் கேட்கணும், என் வீடு தண்ணீரால் நிரப்பப்படணும்னா உம்முடைய வார்த்தை எனக்கு வேணும். ஹalleluya.
அப்ப பாருங்க 13ஆம் வசனம் பாருங்க. எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன, நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசிகள் போய் உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசிகள் போய் என்றான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா, அப்படி அல்ல, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களை மோவாபியரின் கையில ஒப்பு கொடுக்கிறதுக்கு வரவழைத்தார் என்றான். நல்லா கவனிங்க, யோராம பார்த்து ஆண்டவர் எலிசா என்ன சொல்றாரு? உங்க அப்பா கிட்ட தீர்க்கதரிசி இருக்கு. யார் அப்பா? ஆகாப் அப்பா. யெசபேல் யாரு? யோராமுக்கு அம்மா. உங்க அம்மாட்ட தீர்க்கதரிசிக்கு போறாங்க. தீர்க்கதரிசியை தேடிட்டு போறீங்களா பிரதர்? ஊர் தீர்க்கதரிசனம் வேணுமா உனக்கு? சபசபைய தீர்க்கதரிசியை தேடுற பைபிள் சொல்லுது. யாரு? யோராம பார்த்து சொல்றான் எலிசா, ஏய் உங்க அப்பாட்ட தீர்க்கதரிசி இருக்கு. யாரு? ஆகாப் ராஜாட்ட. உங்ககிட்ட இல்லாத தீர்க்கதரிசி எங்கிட்ட வந்திருக்க. அப்பதான் அவன் சொல்றான், உனக்கு எனக்கு என்ன, இவன் தான் ஊழியக்காரன். அவன் ராஜாவே வந்து கொண்டு வந்து உனக்கு பணம் கொடுத்தாலும் சரி, பொருள் கொடுத்தாலும் சரி, உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சாலும் சரி, உனக்கு எனக்கு என்னன்னு சொல்லி உட்கார்ந்து. சிஸ்டர், உங்க ஜெபம் அப்படி இருக்குமா? அவிசுவாசம் உள்ளவன், தேவ சித்தம் இல்லாதவன், மோவாபியர் கையில ஒப்பு கொடுத்தான்னு சொல்ற அந்த அவன் யோராம் கிட்ட எலிசா சொல்றான், உனக்கு எனக்கு என்ன. இன்னைக்கு விலகு, இப்படிப்பட்டவனை விட்டு விலகு. கர்த்தர் உன்னை பார்த்து பேசுறார். யோராமை போன்றவனுக்கு வேண்டாம். கர்த்தருடைய ஆசாரியன் அல்லாதவன் கூட இருக்க கூடாது. தேவ ஊழியன் அல்லாம தேவனால் அழைக்கப்படாம ஒரு அவங்க கூட சேராத. பைபிள் சொல்லுது, உனக்கு எனக்கு என்ன. எலிசா சொல்றாரு. அப்பதான் சொல்றாரு 14ஆம் வசனம் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செய்தி. முடிக்க போற பாருங்க. அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்த நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். கை வைத்து சொல்லுவீங்களா? ஹலோ, யார் முகத்தை பார்த்துட்டாரு? இப்ப சொல்லுங்க, யார் முகத்தை பார்த்துட்டாரு? யோசபாத். இப்ப புரியுதா? யோராம உன்னை பார்க்க எனக்கு பிடிக்கல, நீ வந்ததுனால அற்புதம் செய்ய மாட்டேன், நீங்க வந்ததுனால உனக்கு எதுவும் செய்ய மாட்டேன். சத்தமா, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு ஊழியக்காரன், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒருவனை நீ ராஜாவை கூட்டிட்டு வந்திருக்கிற. அவனை கூட்டிட்டு வந்ததுனால நான் உனக்கு அற்புதம் செய்ய போறேன். ஐயா பிரதர், இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்குதுன்னா எலிசாவை போல ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் உன் கூட வச்சிருக்கிறாரு. கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிற கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீ யோசபாத்தா இருந்தால் கர்த்தர் வீட்டுல தண்ணீரை நிரப்புவாரு. நீ ஏதோமின் ராஜாவை போல இல்ல, நீ யோராம் ராஜாவை போல இருந்தீனா நீ உலகத்துக்கு ராஜாவா இருப்ப. தண்ணி இல்லாம சாவ, ஆசீர்வாதம் இல்லாம சாவ. எலிசா சொல்றாரு, நான் உன் முகத்தை பார்க்கலையா, இந்த யோசபாத்தினுடைய முகத்தை பார்க்கிறேன். பைபிள் சொல்லுது அவர் வந்து நின்னதுனால நான் அற்புதம் செய்வேன். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? நான் சும்மா உனக்கு தண்ணீரை நிரப்ப மாட்டேன். இப்போ சொல்றாரு, வாசிக்கலாமா? முடிக்கலாம் சத்தமா? அப்பொழுது இப்போதும் ஒரு சுரமண்டலம் வாத்தியக்காரன் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கிற்று. ஆமென். எத்தனை வசனத்தை தேடிட்டு இருக்கீங்களே? 15ஆம் வசனத்தை வாசிங்கப்பா. ஆமென். 2 ராஜாக்கள் 3:15. ஆமென். என்னங்க, சுரமண்டலக்காரன் வந்து வாத்தியத்தை வாசிக்கும் பொழுது எடுத்துட்டீங்களா வசனத்தை? 2 ராஜாக்கள் 3:15 எடுத்துட்டீங்களா? சுரமண்டலத்தை வாசிக்கும் போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் கை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த 2025 ஆமென் 2025 ஓ ஸ்தோத்திரம் சொல்லுங்க. 2025 கர்த்தருடைய கரம் சபைக்கு நேராய் கடந்து வருகிறது. கர்த்தருடைய கரம் உன் வீட்டுக்கு நேராய் கடந்து வருகிறது. சுரமண்டல வாத்தியம் என்பது ஆராதனை எங்க இருக்கிறதோ, ஜெபம் எங்க இருக்கிறதோ, ஆமென், பரிசுத்த ஆராதனை எங்க இருக்கிறதோ அங்கே. ஆமென். இன்னைக்கு சொல்லுங்க, யோராமை போன்றவன் கூட வேண்டாம் ஆண்டவரே, ஏதோமியர் போன்ற ராஜா எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, யோசபாத்தை போல என்னை கொண்டு வந்து நிறுத்துங்க. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? இன்னைக்கு சுரமண்டல வாத்தியக்காரனை கொண்டு வந்து நிறுத்தினதை போல இன்னைக்கு ஆராதனை வீரர்களை கொண்டு வந்து நிறுத்துங்க, ஜெபிக்கிறவனை கொண்டு வந்து நிறுத்துங்க. ஆமென். அவர்கள் இசை வாசித்த போது, கர்த்தரை துதிக்க வீணையை ஆராதிக்கும் போது ஆண்டவருடைய கரம் இறங்கி வந்தது. கர்த்தருடைய கரம் இறங்கி வந்தது. சபைக்குள்ளே கர்த்தருடைய கை. மகளே, இன்னைக்கு வீட்டுக்கு மேல கர்த்தருடைய கை இன்னைக்கு வேண்டாம். ஆசாரியன் அல்லாதவன் நம்முடைய வீட்டுக்குள்ள வேண்டாம். ஈனமானவன் நம்முடைய சபைக்குள் வேண்டாம். பரிசுத்தமுள்ள கூட்டம் மட்டும் போதும். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஆண்டவர் எனக்குள்ள உம்முடைய சுரமண்டல வாத்தியக்காரனை கொண்டு வந்த போது, அவர்கள் ஆராதிக்க தொடங்கின போது கர்த்தருடைய கை இறங்கி வந்தான்.
இப்ப வாசிங்க எல்லாம் சேர்ந்து 16. அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்காலை வெட்டுங்கள். இப்ப எல்லாம் சேர்ந்து 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண ஆனால் மாட்டீர்கள், நீங்கள் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்கள் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு எப்படிப்பட்ட காரியமா? அற்ப காரியம். எதெல்லாம் கஷ்டம் நினைச்சீங்களோ அது கர்த்தருடைய பார்வைக்கு லேசான காரியம். ஒரு எளிதான காரியம். அற்பம் என்றால் எளிது. உன் வியாதியை சுகமாக்குவது எளிது, உன்னை ஆசீர்வதிப்பது எளிது, உன் பிள்ளை ஆசீர்வதிப்பது எளிது. வாங்கிக்க. உன் வீட்டை ஆசீர்வதிப்பது எளிது, உன் பொருளாதாரத்தை ஆசீர்வதிப்பது எளிது, உன்னை வீட்டை சபையை நிரப்புவது எளிதையா. நிரப்புவாராக, நிரப்புவாராக. பைபிள் சொல்லுகிறது 20ஆம் ஆமென் 19 வசனம் பாருங்க. நீங்கள் சகல கோட்டைகளையும் சகல சிறந்த பட்டணங்களை தகர்த்து சகல நல்ல மரங்களையும் வெட்டி நீரூற்றுகள் எல்லாம் தூர்த்து நல்ல நிலத்தை எல்லாம் கல்மேடுகளாக்கி எப்படிங்க கெடுப்பீர்கள் என்று. அப்படின்னா மோவாபியரை கர்த்தர் நம்ம கையில கொடுப்பார். மோவாபியர் யாருங்க? உலகத்தின் மனிதர்களை கர்த்தர் நம்ம கையில கொடுப்பாரு. அவங்களை நீங்க என்ன செய்யணும்? ஐயோ கட்டடம் நல்லா இருக்குது, ஐயோ நல்லா சந்தோஷமா இருக்குது, அமலேக்கியரை சவுல் எடுத்து உச்சிதமான எடுத்து வச்சது மாதிரி நீங்க உச்சிதமான எடுத்து வச்சிடாதீங்க. அது தேவனுக்கு விரோதமாக. மோவாபியர் தீட்டானவர்கள். பிள்ளையின் மூலமாய் ஆமென் மகன் அப்பா மூலமாய் வந்த அந்த பிள்ளையினுடைய சந்ததி தான் மோவாப் சந்ததி. அந்த வம்சத்திலிருந்து வந்த ஆசீர்வாதம் நமக்கு வேண்டாம். அதை வெட்ட வேண்டியதை வெட்டுவோம், இடிக்க வேண்டிய கட்டடத்தை இடிப்போம், துச்ச வேண்டிய தண்ணீரை துச்சி அதன் பிறகு இப்ப கர்த்தர் சொல்றாரு, ஆண்டவர் என்ன செய்யறாரு? அப்பொழுது மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்திலே இதோ தண்ணீர் ஏதோம் தேசம் வழியாய் வந்ததினாலே தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. கைகளை தட்டி கைகளை தட்டி தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. இன்னைக்கு நான் சொல்லட்டுமா? 2025 உங்க வீடு தண்ணீரால் நிரப்பப்படும். உன் பிள்ளைகள் ஆசீர்வாதத்தால் நிரப்பப்படுவார்கள். உங்க குடும்பம் சிலுவையின் ரட்சித்து மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவின் மூலமாய் அவர்தான் எலிசா தீர்க்கதரிசிக்கு ஆமென் ஆதாரமாய் இயேசு. நீங்க இயேசுவினிடத்தில் வார்த்தை உண்டு வந்துட்டீங்களா? எழும்பி நிற்போமா? ஆண்டவரே உங்களிடத்தில் என்ன இருக்கு? ஐயா உங்களிடத்தில் ஜீவ வார்த்தை உண்டு. அல்லேலூயா. பேதுருவிட்ட பார்த்து ஆண்டு அப்படிதான் சொன்னாரு. எப்ப நீங்களும் போய்விட மனதில் உள்ளவர்களா இருக்கீங்களா? ஒரு கூட்டம் சொல்லுது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பா? எல்லாரும் போலான்னு சொல்லும் போது கவனிக்கிறீங்களா? ஹலோ, நீ போறதுக்கு ரெடியா இருக்கியா? அப்போ பேதுரு சொல்றாரு, நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே? உம்முடைய ஜீவனுடைய வார்த்தை உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது. கைகளை வைத்து அலையிலே சொல்லுங்களேன். இன்னைக்கு ரெடியா இருங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். ஏசப்பா ஒரு முறை ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவரே மோவாபியரை நாங்கள் வெட்டி தள்ளுகிறோம். ஏதோமியரை ராஜா எங்களுக்கு வேண்டாம், யோராம் ராஜா வேண்டாம், எங்களோடு இருக்கிற தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம். யோசபாத் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவனை போல நாங்க உமக்கு முன்பாக நிற்கிறவனா இருந்தால் எங்க தேசம் தண்ணீரால் நிரப்பப்படும். எங்கள் பிள்ளைகள் தேச ஆசீர்வாதத்தால் நிரப்பப்படுவார்கள். இந்த மாதம் கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தால் நிரப்புவதற்காக கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சோத்ரம் 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 சோத்ரம். ஜெபம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நேரத்துக்கு ஜெபிக்கிறோம்ப்பா. கேட்ட வார்த்தையின்படி எங்களை ஒவ்வொருவரும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர்களாக ஹல்லேலூயா அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் பிள்ளைகளை ஒவ்வொருவரும் கரத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, ஈனமானவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது சப்பா. கர்த்தரோட பார்வைக்கு பரிசுத்த சந்ததியாக அப்பா உமக்கு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வரும் பொழுது கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற பிள்ளைகளாக யோசபாத்தை போல கர்த்தாவே ஹல்லேலூயா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற பிள்ளைகளாய் நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. உம்முடைய கரத்தில் எங்களை ஒவ்வொருவரும் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் முகத்தை பாருங்கப்பா. ஹல்லேலூயா. எங்கள் சத்தம் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் வர கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனுக்கு விரோதமானது எல்லாவற்றையும் எங்கள் விட்டு எடுத்து போடுங்க சப்பா. அப்பா உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக ஹல்லேலூயா கர்த்தாவே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாய் நாங்கள் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கள் ஆராதனையில் ஹல்லேலூயா நாங்கள் ஆராதிக்கும் பொழுது ஹல்லேலூயா கர்த்தாவே ஹல்லேலூயா காற்றையும் காண மாட்டேன், ஹல்லேலூயா மழையும் காண மாட்டேன், பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்பட்ட வந்த வார்த்தையின்படியே ஹல்லேலூயா கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே ஹல்லேலூயா கர்த்தாவே கைகளால் ஆராதிக்கும் பொழுது 10 நரம்புள்ள வீணைகளை கொண்டு தேவனை துதிக்கும் பொழுது எங்கள் ஆலயம் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தண்ணீர் போல் ஆத்துமாக்களை கொண்டு நிரப்பப்படட்டும். ஆசீர்வாதத்தால் எங்கள் வீடு நிரப்பப்படட்டும். எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். நாங்கள் கர்த்தருக்கு பிரியமுள்ள சந்ததிகள்
சந்ததிகளாய் தேசத்தில் கர்த்தாவே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாய் காணப்பட உதவி செய்யும். உடைய கரத்தில் வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் அர்ப்பணிக்கிறேன். சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் வரை அனைவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஹல்லேலூயா. வருகிற வாரத்தில் எழும்பொழுது ஒவ்வொரு ஜீவனுள்ள சாட்சிகளாய் அப்பா உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் கடந்து வர உதவி செய்யும். உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. God bless you.